புதுச்சேரி கிறிஸ்தவ ஐக்கிய சபை வழங்கும் நற்செய்தி. கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்தாருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். முதல் வசனத்துல எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் சண்டை போடுறவர் இல்லை. போராட்டம்ங்கிற வார்த்தைக்கு ஐ எம் ரியலி கன்சர்ன்ட், உங்களுக்காக பாரப்படுகிறேன்கிறார். அல்லது நீங்கள் சரியா நடந்து விட வேண்டுமே, தப்பு செய்து விடக்கூடாதே அப்படிங்கிற தவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் பீயிங் பர்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த பவுல் இங்கே சொல்றது போல லவோதிக்கேயாவிற்காகவும் உங்களுக்காகவும் இன்னும் என் முகத்தை காணாதிருக்கிற அநேகருக்காகவும் இப்படி எனக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்றாரு. உங்க முகத்தெல்லாம் பவுல் அறிந்தாரா? சொல்லுங்க. நீங்க பவுல அறிஞ்சிருக்கிறீங்களா? இல்ல. அவர் உங்க முகத்தை அறிவாரா? இல்ல. ஆனா என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் அப்படின்னா உங்களே இல்லை, என்னையும் தான் சேர்த்துக்கிறேன். நான் என்னையும் உங்களையும் நம் முகத்தை அறியாதிருக்கிற பவுலுக்கு ஒரு தவிப்பு, ஒரு பாரம் உண்டு. ஆமென். அது என்னவாம்? நம்மை குறித்து அப்போஸ்தலனுக்கு ஒரு பாரம், தவிப்பு உண்டு. அது என்னவாம்? அவர்களுடையங்கிறத நமக்கு சொந்தமாக எடுத்துக்கிறோம். அவர்கள்னா அவங்க கொலோசிய பட்டணத்தார் அல்லது லவோதிக்கேயா சபையார்னெல்லாம் நாம கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம எனக்காக அப்படின்னு நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கணும். ஆமென். நமக்காக நம்முடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, கொலோசியர் 2:2 அவர்களுடையங்கிறத நம்முடையன்னு வாசிக்கிறேன். ஐ ஆம் பர்சனலைசிங் God's word to you. உங்களுக்கென்று நீங்கள் வேத வார்த்தையை பிரயோகிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு நாம் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக நாம் ஆக வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இதுல நீங்கள் ஒரே ஒரு பதம், அதாவது இரகசியத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆங்கில வார்த்தை தான் சரியான மொழிபெயர்ப்பார்க்க முடியும். அதாவது மிஸ்டரி அப்படின்னா அது ரகசியம்னு சொல்லக்கூடாது. புருஷன் மனைவிக்குள்ள எத்தனையோ ரகசியம் இருக்கும். புருஷனிடத்துல கூட சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத ரகசியம் மனைவியினிடத்தில் இருக்கும். இப்போ பவுல் பேசுகிற ரகசியம் சொல்ல முடியாதது, விளங்க முடியாததுன்னா அதுல நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அர்த்தம் கிடையாது. சொல்ல முடியாத,
சொல்லக்கூடாத, விளங்க முடியாத அப்படின்னு கிடையாது. ரகசியம் அப்படின்னா மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா, எப்பா அது உங்களுக்கு சொல்லி தெரிவதில்லை. நான் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு என்னால் சொல்லி தெரிவதில்லை, உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதை தேவனே வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அப்ப ரகசியம் சொன்னா, த மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா, அது மனிதர்களால் ஆராய்ச்சி பண்ணி புத்தியை பயன்படுத்தி தெரிந்து கொள்ள முடியாத, தேவனால் அறிவிக்கக்கூடிய, தேவனாலே மாத்திரம் நமக்கு விளங்க வைக்கக்கூடிய ஒரு ரகசியம். நம்மிலே அநேகம் பேர் ஒரு ஷாலோ கிறிஸ்டியன் லைஃப், ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே அநேகம் பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிமையை, ஆழத்தை பிரயோகிக்காமல் இருக்கிறோம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கை ஷாலோவா இருக்கு. இப்போ எங்க அப்பாட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் அதெல்லாம் எடுத்து பயன்படுத்துவேன். எங்க அப்பாட்ட என்ன இருக்குன்னே தெரியலன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அவர்கிட்ட பணம் எவ்வளவு இருக்குன்னே தெரியல, நான் பாட்டுக்கு தலையை சொல்லிக்கிட்டு, எப்பா ஒரு 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்பேன். அது கொடுத்தாருன்னா சரி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் ஒரு 20 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு கேட்பேன். ஆனா அவர் எங்க அப்பா பெரிய பணக்காரர், அவருக்கு கணக்கில் அடங்காத பணம் இருக்குன்னு சொன்னா நான் இப்படி 10-20மா கேட்டுக்கிட்டு இருப்பேனா? அதைத்தான் இங்க பவுல் சொல்றார். எப்பா பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை தேவன் அவர் அனுப்பின ஒரே பேரான தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் அந்த ஐஸ்வர்யம், அந்த ரகசியம், இப்ப நான் சொன்னது போல நமக்கு தெரியாததுனால நாம பிரயோகிக்காமல் இருக்கிறோம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஏப்பா அவருக்கு ஊர்பட்ட சொத்து இருக்கியா, எங்க என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது, அவர் மண்டையை போட்டுறாருன்னு வச்சுக்குவோம். அவருடைய மகன் வந்து என்ன செய்வார்? முதல்ல ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு, எங்க அப்பா பேர்ல இந்த ஊர்ல எங்கெங்க எல்லாம் நிலம் இருக்கு சொல்லு, வீடு இருக்குன்னு சொல்லு, லிஸ்ட் போட்டு அதை போய் கிளைம் பண்ணுவார். ஆனா பொறுப்பில்லாத, அப்பாவுடைய ஐஸ்வர்யம் தெரியாத, சின்ன பிள்ளைத்தனமான மேலோட்ட கிறிஸ்தவர்கள் நாம் தேவனும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவும் அவர்களுடைய ஐஸ்வர்யம் என்ன, அவர்கள் நமக்கு என்ன கொடுக்க முடியுங்கிறதே தெரியாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒன்னையும் வாங்க மாட்டோம். நம்ம வாட்டுக்கு ஒரு குடிசை வீட்டில் வந்துக்கிட்டு, ஏதோ எங்க அப்பா இந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வீட்டில் இருக்கிறோம், சாகிற வரைக்கும் இருந்துட்டு சாவோம். ஏதோ பாவ மன்னிப்பு பெற்றோம், செத்தா பரலோகம் போவோம்ன்றாங்க, பார்த்துக்கிறோம். இப்படித்தான் இன்னைக்கு குடிசை வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவனிடத்தில் பவுலோ அப்படி இல்லை. அவர் பாருங்க, அவர் ஆங்கிலத்தில் எப்படி எழுதிட்டுன்னா, அங்க கிறிஸ்துவை எவ்வளவு உயர்த்துகிறார்னு பாருங்க. True knowledge of God's mystery, that is Christ himself. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும்பா, உங்களுக்கு ஒரு அறிவு வேணும்னு நான் பிரயாசப்படுறேன், தவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வெளிப்பாடும் ஒரு அறிவும் உண்டாயிருக்கணும். அது என்ன அப்படின்னா, அது ஒரு ரகசியம், அது கிறிஸ்துவை பற்றின ரகசியம். God's mystery, that is Christ himself. இன்னொரு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இது எப்படி எழுதிட்டுனா, I want you woven into a tapestry of love in which in touch with everything there is to know of God. Then you will have minds confident and a trust focus on Christ, God's great mystery. அப்படின்னா எப்படி தமிழ் படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, எப்பா
தேவன் பெரிய ஒரு பொக்கிஷத்தை கிறிஸ்துவிலே நமக்கு கொடுத்திருக்கிறார், பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து தேவனுடைய ரகசியம், the very God mystery, Christ himself. அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவிலே, இயேசுவின் நாமத்திலே இருக்கிற வல்லமை, ஐஸ்வர்யம், ஆளுகை, அதிகாரம் எதையுமே நாம் அறியாமல் இருக்கிறதுனால, நான் சொன்ன உதாரணத்தின்படி அப்பா எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறார், என்ன வீடு, என்ன நிலம், எங்கெங்க இருக்குன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு இருக்கிற வீட்டிலே இருந்துக்கிட்டு சாகிற வரைக்கும் இருந்து சாகிறது போல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ரகசியத்தை விளங்காமல், வெளிப்படுத்தப்படாமல், அறியாமல் நாம் அகதிகளாய் அல்லல் பட்டு அலைகிறோமோ என்கிற தவிப்பு பவுலுக்கு இருந்தது போல எனக்கும் உங்களை குறித்து உண்டு. இன்றைய காலையில் நான் வேதத்தை தியானித்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். ஆகையினால எனக்கு சோர்வே இல்லை. சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு, 4-5 பிரதர்ஸ் வெளியே போகிறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க, நானும் போயிட்டு வந்தேன். ஆனால் அது இந்த சலசலப்பு என்னை ஒரு சிறிதும் பாதிக்கவே இல்லை. ஏன்னா இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அவரை அறியாததுனாலதான் நமக்கு குழப்பங்கள், பிரச்சனைகள், உரசல்கள், சோர்வுகள், மனக்கிலேசங்கள், அயர்வுகள். அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பவுலுக்கு தெரிஞ்சிருந்தது. காட் மிஸ்டரி, தேவனுடைய ரகசியம் இயேசு. அவரை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அவரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ரகசியம்ங்கிறத சொல்றதுக்கு முன்பாக 1ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி சொல்றான்னு பாருங்க. கொலோசியர் 1:12 வாசிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகமே இருளில் கிடக்கிறது. ஆகையினால்தான் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன்னாரு. இந்த உலகமே சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய ராஜ்யம், இருள், இருளின் ராஜ்யம், இருளின் அதிகாரம், சாத்தானின் அதிகாரம். ஆனால் கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை பவுல் எப்படி அறிமுகப்படுத்துறான்னு பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தேவன் யார் மூலமாய்? தமது அன்பின் குமாரனுடைய, தேவன் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவின் நாமத்திலே ஒரு அதிகாரம் உண்டு, இயேசுவின் நாமத்திலே ஒரு ஆளுகை உண்டு, ஒரு ராஜ்யம் உண்டு. நீங்க எங்க இருக்கீங்கிறதான் பிரச்சனை. இயேசுவனுடைய அந்த அதிகாரத்தை, அந்த ரகசியத்தை வெளிப்பாடாய் பெறாமல் எல்லாரும் சபைக்கு வந்திருக்கிறாங்க, நானும் வந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எப்படி பிரதர் சபைக்கு வராமல் இருக்கிறது? எல்லாரும் சபைக்கு வந்திருக்கிறாங்க, நானும் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். பழக்க தோஷம் அநேகம் பேருக்கு.
காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லு வளைக்கி குளிக்கிறது போல ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே சபைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம் பழக்க தோஷத்துல. இப்படித்தான் மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் அப்போஸ்தலனை போல கர்த்தருடைய நாளிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே, வாரத்தின் முதல் நாளிலே ஆவிக்குள்ளானேன், நான் ஆவிக்குள்ளானேன். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை விளங்கிக் கொள்ளும்படிக்கு நாம் ஆவிக்குள்ளாவோம். ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை வெளிப்பாடாய் பெறும்படிக்கு அப்போஸ்தலர்கள் அப்படி இருந்தாங்க. அவர் உத்தரவத்தில் இருந்தார், நாடு கடத்தப்பட்டிருந்தார், பத்மாஸ் தீவில் இருந்தார். ஆனா ஆவிக்குள்ளான அப்போஸ்தலன் தான் தேற்றப்பட்டதும் இல்லாம 7 சபைக்கு ஆறுதலும் தேறுதலும் கண்டிப்பும் உள்ள ஒரு நிருபத்தை எழுதக்கூடிய அளவுக்கு வெளிப்பாடு பெற்றான். அல்லேலியா. நாமும் அப்படி ஆக முடியும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவர். உங்களுக்கு தெரியுமா, தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்மளே அநேகம் பேர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, சரி இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுல இருந்து பல்ல கடிச்சுக்கிட்டே என் பொண்டாட்டிட்டே என் புருஷன்ட்டையோ மூஞ்சிய தூக்கல, ரொம்ப தைரியமா சபைக்கு போகலாம். ஏன்னா சனிக்கிழமை வரைக்கும் அப்படித்தான், தினம் மூஞ்சி தூக்குறதும் கோபமும் எரிச்சலும் பிரச்சனை தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பல்ல கடிச்சுக்கிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் நாம ஒரு மேலோட்டமான செல்ஃப் கண்ட்ரோல்ல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்ல. ஆகையினால சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். மேலோட்டமானவர்கள். பவுல் அப்படி இல்லை, யோவான் அப்போஸ்தலன் அப்படி இல்லை. அவர்கள் கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்தவர்கள். எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல, நாங்கள் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நான் வாழ்கிற வெற்றி வாழ்க்கை, பாவம் மேற்கொள்ளாத கிருபைக்குட்பட்டிருக்கிற வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவின் மூலமா எனக்கு கையளிக்கப்பட்டது. என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் ஒருவர். உங்களுக்கு தெரியுமா, இந்த சுதந்திர தினம் இதுல எல்லாம் வந்து பாஸ் கொடுப்பாங்க. விஐபிஸ் உட்கார்ற இடத்துல நான் வந்து எனக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்னு 30 வருஷமா நான் வேலை பார்த்ததுனால ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கார்டு கொடுத்துருவாங்க. என் பிள்ளைகள்லாம் வந்து சீக்கிரம் போவோம்ப்பா அப்படிம்பாங்க. சும்மா இருங்கடா, A கிளாஸ் பாஸ் இருக்குடா, சல்யூட் அடிச்சு உள்ள விடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 9 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நாங்க குடும்பமா அட்டையை காட்டிட்டு உள்ள நுழைவோம். A கிளாஸ் கார்டு முதலமைச்சர் பக்கத்திலயோ கவர்னருக்கு பக்கத்திலயோ அல்லது பின்ரோல முதல் வரிசையில உட்கார முடியும். என் கையில பாஸ் இருக்கு, நான் ஏன் முண்டி அடிச்சுட்டு லைன்ல நிக்கணும்? உங்களை தகுதிப்படுத்தின இயேசு இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயிப்பதற்கு, அவனுடைய ஆளுகைக்கு, அதிகாரத்துக்கு பாஸ் கொடுத்திருக்கிறார். உனக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்ல, ஐ ஷோ மை பாஸ் அண்ட் வாக் த்ரூ. அல்லேலூயா. நீ அதிகாரமா இருந்தேன்னா, நீ பிரைம் மினிஸ்டரா இருந்தேன்னா, நீ யாரா இருந்தேன்னா, நீ பலவானா இருந்தேன்னா, அரக்கனா இருந்தேன்னா, ஆளுகை இருந்தேன்னா, அதிகாரம் இருந்தேன்னா, இயேசுவின் நாமத்திலே எங்களை தகுதிப்படுத்தினவர் எங்கள் தேவன். we are qualified people. கையில பாஸ் இருக்கு, A கிளாஸ் பாஸ் இருக்கு. இதான் கிறிஸ்தவம். அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில் அப்படி வாழ்ந்தாங்க. எடுத்துக்கொள்ளணும். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை அறிந்து நாம் எடுத்துக்கொள்ளணும். பிரயோகம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தகுதி, தேவன் நம்மை எப்படி தகுதிப்படுத்தினார்? தொடர்ந்து வாசிப்போம். 20ஆம் வசனம், கொலோசியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தெரியுமா, இந்த ஒப்புரவுங்கிற வார்த்தை திரும்பவும் பழைய தமிழ்.
நம்முடைய பேச்சு வழக்கில் இல்லாதது அநேகம் பேருக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சிலுவையில் அவர் எல்லாம் முடிந்தது என்று தன் உயிரை கொடுத்து ஒரு கிரியை நடப்பித்ததனாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே எனக்கு வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் உண்டாகலைங்க. சரி, நரகத்துக்கு போறதுக்கு பதிலாக பாச காட்டிட்டு தப்பிச்சோம் படைச்சோம்னு சொல்லி பரலோகத்துக்குள்ள நுழை மேலோட்டம், அதெல்லாம் இல்ல. நான் பரலோகத்தை பார்த்ததும் கிடையாது, அதுக்குரிய பாசம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இருக்கிற பாசம் இங்கே இந்த உலகத்துல. அல்லேலூயா. இங்க என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அதாவது அவருடைய ரத்தம் என்ன உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா ஒப்புரவாக்கி இருக்கு. நான் இப்படிதான் தியானித்தேன். அதாவது கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா அவருடைய மரணம், அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதல். எப்படி ரெண்டு கால் இருக்கு, லெப்ட் ரைட் அப்படிங்கிறோமோ, அதே போல கிறிஸ்துவின் ரகசியத்தை பவுல் எந்த நிருபத்தில் எடுத்தாலும் இப்படித்தான் சொல்லுவார். அவருடைய மரணம், அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதல். அவருடைய மரணம் ரத்தம் சிந்த வைத்தது. அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவானோம். ஒப்புரவு அப்படின்னு சொன்னா, சரி போ பழைச்சு போ, நீ பாவிதான், நீ செஞ்ச பாவத்துக்கு நரகத்துக்கு தான் போகணும், சரி போ, இயேசுவை ஏற்றுக்கொண்டையா, இயேசுவை விசுவாசையா? இல்லைங்க, அது கிறிஸ்தவம் இல்லை. ஒப்புரவானோம் அப்படின்னா அவருடைய ரத்தம், அவருடைய மரணம் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம என்ன தியானிச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு தகுதி இல்லை. நம்ம ஆராதனையில சொன்ன மாதிரி நம்முடைய இருதயத்துல பாவம் இருக்கு, வாயின் வார்த்தையில பாவம் இருக்கு, கரடு முரடான மனுஷர்கள். நாம நம்முடைய தகுதியை வச்சுக்கிட்டு போனோம்னு சொன்னா அங்க செல்லுபடி ஆகாது. உங்களுடைய தகுதியினாலே இப்ப நீங்க தேவனை துதிக்க முடிந்ததா? எஞ்சி இருக்கிற வாழ்நாள் எல்லாம் உங்களுடைய தகுதியினாலே நினைச்சீங்கன்னா செல்லுபடி ஆகாது. உங்களுக்கு தெரியுமா, நாம எல்லாரும் கரடு முரடான மனுஷர்கள், பாவிகள். நாம செய்ததுனால பேசினதுனால அல்ல. வேத வார்த்தை சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படின்னா என்னைய குழந்தையா பெத்து போட்ட உடனேயே நான் பாவியா தான் உலகத்துல பிறந்தேன்னு அர்த்தம். நீ மூச்சு விட்ட நாளிலிருந்து பாவி. There is such an irregularity in your life. அவ்வளவு மோசமான மனுஷன் நீ. உன் இருதயத்தின் நோக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் பொல்லாததா இருக்கிறது. உன் ஆவி ஆத்தும சரீரம் கரடு முரடா இருக்கிறது, சீர்கட்டதா இருக்கிறது. ஆனால் தேவன் கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே, அவருடைய சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே அங்கே ஒரு கழுவுதல், ஒரு ரெஸ்டோரேஷன். ஒப்புரவு அப்படிங்கிற வார்த்தைய சரிப்படுத்துதல், மீட்புன்னு எழுதியிருக்கு. நல்ல வார்த்தை தான், ஆனா அதுவும் பைபிள் வார்த்தை. பைபிள்ல எழுதியிருக்கு, அதனால நம்ம படிக்கிறோம், ஆனா அர்த்தமே நமக்கு தெரியறது இல்லை. மீட்பு, ரெஸ்டோரேஷன், சமநிலைப்படுத்துறது, சரிப்படுத்துறது, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துறது. அவருடைய மரணம் என்னை கழுவி இருக்கிறது. அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவனுடைய ரகசியம். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது போல தாயின் கற்பத்தில் இருந்து என்னுடைய கரடு முரடு, என்னிடத்தில் இருக்கிற பாவம், தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத அந்த டிஸ்குவாலிபிகேஷன் எல்லாத்தையும் அவர் கழுவுறார். ஆனா உயிர்த்தெழுதல் என்ன செய்யுது அப்படின்னா, he is equipping me அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதாவது இப்போ சின்ன பிள்ளைகள் கூட விளங்குற மாதிரி சொல்றேன்.
வயல்லையோ தோட்டத்திலையோ வீட்டுக்கு பின்னாடியோ நான் வேலை செய்கிறேன், வேர்த்துருது, சேரு மண்ணாக இருக்கு, லுங்கியும் பனியனும். இப்போ வேலை முடிஞ்சோடனே நான் என்ன செய்வேன்? நேராக ரூமுக்கு வந்து புது சட்டை பேண்ட் போட்டுக்கிடுவேனா? என்ன செய்வேன்? முதல்ல சொல்லுங்க. குளிப்பேன். குளிக்கிறனோ கை கால் கழுவுறனோ முதல்ல ஏற்பட்ட அழுக்கை நீக்குவேன். அதுக்கு பிறகு நான் புது ஆடையை நான் உடுத்துவேன். உங்களுக்கு தெரியுமா, மரணத்தினாலே ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு, அதாவது அழுக்கு நீங்கப்பட்டது, கழுவப்பட்டோம். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியினாலே நாம் ஆடை உடுத்துவிக்கப்பட்டோம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் clothed with power from above அப்படின்னு எழுதிருக்கு. clothed ஆங்கில வார்த்தை. அதுவும் ஆங்கில வார்த்தை. தமிழ்ல வந்து அதை சரியா மொழிபெயர்க்கணும்னு சொன்னா உடுத்துவிக்கப்படுதல் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய், அவர் உயிர்த்தெழுந்ததுனால அவர் பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாரை அனுப்பி என்னை குளிச்சு சுத்தமா வந்திருக்கிற என்னை அவர் வேட்டி சட்டை போட்டு உடுத்தி விட்டு அவர் நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே இவ்வளவு வல்லமை இருக்கு. இதை பிரயோகம் பண்றோமா? ஒவ்வொரு நாளும் பிரயோகம் பண்றோமா? உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ விதத்துல நாம் இடர்ல உண்டாக்கிறோம். நம்முடைய பேச்சில, நடக்கையில. நெவர் மைண்ட், நாம எல்லாரும் தாயின் கற்பத்திலேயே கரடு முரடானவர்கள் தான். ஆனா பயன்படுத்துறோமே. பவுல் பயன்படுத்தினாரு. நல் மனசாட்சியுடனே வாழ்கிறேன் அப்படின்னாரு. அவருக்குள்ளே கிறிஸ்து இருந்தார், ஆவியானவர் இருந்தார். அவர் தவறுன உடனே, லேசா கொஞ்சம் விலகின உடனே அவருக்கு உணர்த்தப்பட்டது. உடனே அவர் கழுவிட்டார். அடுத்த தெருவுக்கு தான் போயிட்டு வந்திருப்போம். ஆனா போயிட்டு வரும்பொழுது பார்த்தா காலில் என்னத்தையோ முடிச்சிருக்கோம், சாணி. செருப்புல மிதிச்சு அந்த செருப்புல இருந்து வளைஞ்சு உடனே இப்பதான் குளிச்சுட்டு போனீங்க, இப்பதான் குளிச்சேன், ஆனாலும் இங்க தானே போயிட்டு வந்தீங்க பாரு காலில், உடனே காலை கழுவிடுறேன். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னுடைய பாவம்ங்கிறது அவ்வளவு எளிதாய் நாம் செய்யக்கூடிய ஒன்று. அதனால நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா அதை கழுவுறதுக்கும் நம்மளால முடியும். இயேசுவின் நாமத்திலே வெளிச்சத்திலே நடந்தால், மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பை நாம் உடனே உடனே பெற முடியும். நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க முடியும். எப்படி அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர் உடுத்தி வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய வல்லமை நம்மை வளர செய்கிறது. வார்த்தைக்கு வருவோம். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நல்ல கவனிங்க, கொலோசியர் 2:6, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருந்தால், கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட்டிருந்தால், கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்திருந்தால்,
பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் இல்லை. லேசா பயம் ஏற்படுதா, ஆவியில நிறைஞ்சா பயம் ஓடி போயிடும். அல்லேலூயா. சோர்வு வருது, என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயமோ சோர்வோ வருது. பலூன்ல காத்திறங்கின மாதிரி அப்படியே சாத்தான் நம்மளை பங்கர் பண்ணி, சாத்தானுடைய ஏஜென்ட்கள் மூலமாய், ஒருவேளை மனிதர்களே கூட, புருஷனுக்கு மனைவி முள்ளா இருக்கலாம் அல்லது மனைவிக்கு புருஷன் முள்ளா இருக்கலாம், புஷ் இறங்குது. குடும்பத்திலேயோ வேலையிலேயோ முள்ளாய் மனிதர்கள், சாத்தானுடைய ஏஜென்ட்கள் நம்மளை பங்கர் பண்றாங்க. பங்கர் பண்ணுங்கடா, நான் கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்தவன். நான் என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, அப்படி பெருமூச்சு விடுறது தெரியுமா உங்களுக்கு? சோர்ந்து போனா அப்படியே தலையை கவுந்து அப்படியே பலூன்ல காத்திறங்கமா இப்படி இருக்கிறது. ஆனா இயேசுவின் நாமத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசித்த உடனே அப்படியே தலை நிமிர்ந்து ஒரு பெருமூச்சு, அப்படின்னா பரலோகமே இறங்கி எனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரகசியம், உயிர்த்தெழுந்த வல்லமை. நான் அனுபவிக்காத ஒன்றை உங்களுக்கு போதிக்கல. நான் வேலை ஸ்தலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போதும் சரி, பிஸியா ஹச்சோடியா 6-7 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா? 5 நிமிஷம் தான். சார், ஆக்சிஜன் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு சார். 2 நாளா சொல்லியாச்சு சார், இன்னும் வரல சார். ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க. ஒரு நர்ஸ் இன்னொரு தியேட்டர்ல இருந்து வெளியே வருவாங்க, லீலன் காலியா போச்சு சார், சர்ஜன் சத்தம் போடுறாரு சார். 1 2 3 4 5 நிமிஷத்துல 5-6 கம்ப்ளைண்ட் வரும். நான் வெறும் மனுஷனா இருந்தா அந்த இடத்துல மோன்றுருவேன், யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. இல்ல, நான் கிறிஸ்துவின் ரகசியம் தெரிந்தவன். எத்தனை பேர் என்னைய பங்கர் பண்ணட்டும், எவ்வளவு பிரச்சனையும் வரட்டும், அமைதியா எந்திரிப்பேன் சீட்டை விட்டு. எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல போறாரோன்னு. கொஞ்சம் இருங்கன்னு வாயை திறக்காம அப்படி ஒரு சைகனை காட்டிட்டு டாய்லெட்குள்ள போவேன். என்னடா இத்தனை பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் மெல்ல எங்கேயோ போயிட்டு வர்றாரு அப்படின்னு யோசிப்பாங்க. நான் அங்க போய் பயத்துல ஒண்ணுக்கு இருக்கிற போலங்க, நான் போய் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில நிறைஞ்சு எனக்கு என்ன ஜெபிக்கிறதுனே தெரியல. என் வாயில வார்த்தை சொல்லியே ஜெபிக்க முடியாது, அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நான் சொன்னது போல 5 பேர் பஞ்சர் பண்ண பலூனா இருந்த நான் அப்படியே பாத்ரூம்குள்ள போய் தலையை நிமிர்த்தி பெருமூச்சு விட்டு இயேசுவே, சத்தம் வராது, ஆஸ்பத்திரி அது. நாங்க சத்தம் போட்டா என்ன தூக்கு போட்டுக்கிட்டாரோன்னு உங்க கதையை உடைச்சு உள்ள வந்துருவாங்க. என் ஆவியில அப்படி ஒரு கூக்குரல், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வெளியே வருவேன். 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ அவ்வளவு பெரிய ஞானம் எனக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரையா பார்த்து அப்படியே அப்படியே டக் டக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அங்க போய் சிலிண்டர் வாங்கிட்டு வா சிஸ்டர், எமர்ஜென்சி கேஸ்ல இருந்து லினன் எடுத்து கொடுங்க. சர்ஜன் ஒருத்தர் வந்து நிக்கிறார், உங்க கேஸ் உண்டுங்க, அடுத்த கேஸ் உங்களுக்கு தான், போங்க. அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல 5 பேருக்கு பதில் சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி உட்காருவேன். அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்றேன், என் பெருமையை நான் பேசலங்க. கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை, அவரிடத்தில் இருக்க அந்த ஐஸ்வர்யத்தை ருசித்திருக்கிறேன். வெற்றி வாழ்க்கை, எதற்கும் சோர்ந்து போகாத, பயப்படாத தைரியமான வாழ்க்கை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசித்தோம். வேர் கொண்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் என்னலாம். ஆனா அதுக்கு முன்னாடி 3ஆம் வசனத்துல பாருங்க, கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் சகலமும் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல, மொழி பிதுங்குது. பரத்தை பாரு, தலையை நிமிர்த்தி பார், விசுவாசித்து ஒரு பெருமூச்சு விடு. அப்படின்னா இன்ஹேல் the power of God in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வல்லமையை
பெற்றுக்கொள். பலூன் திரும்ப புஃப்னு ஊதி எல்லாத்தையும் சாதிக்கும். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. நம்மிலே அநேகம் பேர் நம்முடைய தேவைகளுக்கு கூட நாம் தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு உற்சாகமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே பிரதர், கொஞ்சம் நான் சொல்றதையும் கேட்கறீங்களா அப்படின்னு நீங்க இருதயத்துல என்னோட பேச விரும்புறது தெரியுது. அது என்ன அப்படின்னா, கஷ்டம் இல்லாமையா இருக்கு? என்னையா தண்ணி தவிக்குதியா? நடக்கலையா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது. தண்ணி இல்லாத காட்டுக்கா கொண்டு வந்த மோசையோடு முறுமுறுத்தார்கள். அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. பசியினாலும் தாகத்தினாலும் தேவன் அவர்களை வருத்தினார்னு எழுதியிருக்கு. அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் சொல்ற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ரகசியம் ஏதோ ஒரு டீலக்ஸ் வாழ்க்கை கிடையாது. அங்கே உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, தேவைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எதற்காக தேவன் செய்கிறார்? ஏன் தேவன் உன்னை சிட்சிக்கிறார், சிறுமைப்படுத்துகிறார்? பசியினாலும் தாகத்தினாலும் உன்னை வருத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் உண்டு. ஏன் தெரியுமா? கிறிஸ்து வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார். தேவத்துவத்தின் மகிமையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு என்னை போல மாம்சமும் ரத்தமுமான என்னை போல ஜீரோவுக்கு வந்த அவர், நான் தாயின் கர்ப்பத்தில் வெளியே வந்த போதே பாவியா வந்தேன். அவர் பரிசுத்த ஆவியினால் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர் ஆரம்பித்தார், இப்படிப்பட்ட பாவிகளை நான் ரட்சிக்கணும். நெவர் மைண்ட், என்னுடைய ரத்தம் உங்களை கழுவும். நெவர் மைண்ட், யூ வில் ஹேவ் பவர். அப்போ கிறிஸ்து இயேசுவினுடைய ரகசியம் என்னன்னா, என் பாவத்தை பற்றி, தாயின் கர்ப்பத்திலிருந்து சுதந்திரித்த குணாதிசயங்களை பற்றி நெவர் மைண்ட், பிரச்சனையே கிடையாது. அவருடைய ரத்தத்தினால எல்லாம் கழுவாயிருச்சு, எல்லாம் சமநிலை ஆயிருச்சு. இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரெஸ்டோர்ட். பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் மேல் இருந்த ஆவியானவர், இயேசு பெற்ற கிருபை எனக்கும் இப்பொழுது கையளிக்கப்படுகிறது. இயேசு வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார், தேவத்துவத்தில் வளர்ந்தார், தேவ சாயலில் வளர்ந்தார். நானும் வளரும்படிக்கு தேவன், நான் இப்படி வளரணும் சொன்னா தேவன் என்னை போதிக்கணும். ஒரு பிள்ளை எம்பில் படிக்குது, ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்குது அப்படின்னு சொன்னா அது குண்டு விளையாண்டுகிட்டு இருந்தா அப்படி வந்துருமா? இல்ல, தேர் இஸ் a discipline. காலையில் எந்திரிச்சு அதை குளிச்சு உடுத்தி நோட்டு புத்தகத்தை அடுக்கி கொண்டு போறோம். அங்க வாத்தியார்கள் வீட்டு பாடம் கொடுத்து கொண்டு வர்றாங்க, அனுப்பி விடுறாங்க. நாம் அதை செய்கிறோமான்னு பார்க்கிறோம், அப்புறம் அனுப்புறோம். இவ்வளவும் நடக்குது. அதே போல தேவன் நம்மை இயேசுவை வளர்த்தது போல, இயேசுவை பூரணப்படுத்தினது போல நம்மை வளர்க்கும்படிக்கு தேவைகளை உண்டு பண்ணுவார். திடீர்னு பகை வரும், அது எதிர் வீட்டில இருந்து வரும், மனைவிட்ட இருந்து வரும், புருஷனிடத்திலிருந்து வரும். இயேசுக்கு அப்படியெல்லாம் வந்தது. என்னோடு அப்பம் புசித்தவன் எனக்கு விரோதமாய் காலை உயர்த்தினான். இந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிற என்னோடு இன்னைக்கு அப்பம் பிக்க போறோம். அப்பம் பிக்கிற ஒரு சகோதரன், அவனால் பிரச்சனை வரலாம். என்ன வந்த என்ன, யாரா இருந்த என்ன? கிறிஸ்துவின் ரகசியம். அவர் மேல் இருந்த கிருபை என் மேல் இருக்க முடியும். அவர் மேல் நிழலிட்ட ஆவியானவர் என் மேலும் நிழலிட்டு இருக்கிறார். அவருடைய நாமத்திலே நான் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறேன். ஐ வில் நாட் பி நேக்கட் எனிமோர். நான் தேவையுள்ள மனுஷனாய், நிர்வாணியாய், என்ன செய்யறதுன்னு தெரியாம பேசி நிற்க மாட்டேன். ஐ வில் பி ஆல்வேஸ் க்ளோத். என்னுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆனா நாம என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை போல. என்ன தாகமா இருக்கு, படிச்சுட்டு வேலை இல்லை, அவன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கான், எனக்கு வேலை இல்லை. விசுவாசி, தேவன் உன்னை சிட்சிக்கிறார், சிறுமைப்படுத்துகிறார். கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் உலக மனிதர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா நான் கையிட்டு செய்கிறது எல்லாமே தோல்வியா இருக்கு. தேவன் உன்னை சிட்சிக்கிறார், உன்னை சிறுமைப்படுத்தி கிறிஸ்துவை போல் வளரும்படிக்கு. ஆனா அதுல நீ முறுமுறுக்கிறையே. உலகத்தான் முறுமுறுக்கலாம், அவன் அவிசுவாசி. நீ என்ன விசுவாசிக்கிற?
அப்போ என்னுடைய விசுவாசத்தை முறுமுறுப்பில்லாத தர்க்கிப்பில்லாத வாழ்க்கையில் நான் காண்பிக்கணும். எனக்கு யாரோடையும் தர்க்கம் கிடையாது. என்னுடைய வீட்டில் யாரும் என்னோட தர்க்கம் பண்ண முடியாது. சபையில் யாரும் என்னோட தர்க்கம் பண்ண முடியாது. நேற்று தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசினேன். ஐயோ என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் சரியாக தான் பேசினேன் அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள் போல கையெடுத்து கும்பிட்டா தான் எனக்கு உரசல்கள். என் பக்கம் யாரு ஓம் பக்கம் யாருன்னு. நான் கிறிஸ்துவின் ரகசியத்தை விளங்கின மனுஷன். நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போட வேண்டியதில்லை. இப்படித்தான் சகோதரர் கூட்டத்தில் பேசினேன். நான் அரசியல் நடத்தல. என் பக்கம் யாரு ஓம் பக்கம் யாருன்னு சொல்லி டிக்னிட்டி ஆஃப் a man of God பவுலுக்கு இருந்தது. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். So what? Jesus is with me சொன்னார். எல்லாரும் என்னை கைவிடலாம், ஆனா இயேசு என்னோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவின் ரகசியம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ முடியும். என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளலன்னா, whether you agree or disagree, it makes no difference to me. வீட்டிலனாலும் சரி, வேலை ஸ்தலத்திலனாலும் சரி, இயேசுவை பாருங்க. நான் இப்படிதான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டேன். அவர் வாழ்க்கையை யாராவது பாதிக்க முடிஞ்சதா? பரிசேயர்கள், சீஷர்கள். அவருடைய வாழ்க்கையை பாதித்தது ஒரே ஒரு நபர் தான், பரத்தில் இருக்கிற பிதா. அல்லேலியா. அவருடைய வாழ்க்கையை பாதித்தது ஒரே ஒரு நபர் தான். நீங்கள் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை யாரும் பாதிக்க முடியாது. என் பொண்டாட்டி, பிள்ளைகள், சபையார், வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்க, no man can harm me, no man can prevent me doing something. நான் உன்னை செய்வேன்னு நினைச்சிட்டேன்னா, பரத்திலிருந்து எனக்கு கட்டளை வந்துருச்சுன்னு சொன்னா, நான் செய்யறத எவனும் நிறுத்த முடியாது. நீங்க ஓட்டு போட்டு அரசியல் நடத்தலாம், ஆனா தேவ மனுஷனை நடத்த முடியாது. கிறிஸ்துவின் ரகசியம். அவருடைய வாழ்க்கை யாராலும் பாதிக்கப்படவில்லை. பரத்தை நோக்கி பார்த்து பிதாவை ஒருவரையே பார்த்தார், அவரையே பிரியப்படுத்தினார். அவர் தான் அவருடைய வாழ்க்கையை பாதித்தார். ஒருவேளை சிக்ஷித்தார், சிறுமைப்படுத்தினார். ஆனா இயேசு வளர்ந்து எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தான் வளர்ந்து பூரணம் அடைந்ததோடு அல்லாமல் பரத்துக்கேறி பரிசுத்தாவியை அனுப்பி அவர் வளர்ந்த வளர்ச்சியை நமக்கும் கொடுக்கிற மகத்தான ஜெயத்தை கொண்டு வந்து விட்டார். அல்லேலியா. இந்த ரகசியம் உங்களுக்கு விளங்கி இருக்கா? கொலோசியர் தொடர்ந்து பாருங்க. டவுன் டு எர்த் பிராக்டிக்கல். இவ்வளவு நேரம் நாம எவ்வளவோ பேசணும். இந்த கொலோசியர் எழுதின நிருபத்தில் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் பவுல் பேசினார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இப்படி கிறிஸ்துவை நாம் வெளிப்பாடு பெற்றிருந்தால் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்முடைய அனுபவம் இப்படி இருக்கணும். புத்தி சொன்னார்ல, அவருக்குள் நிலை கொண்டு வேர் கொண்டவர்களாகி அவரிடத்தில் கற்றுக்கொண்டு கட்டப்பட்டு அப்படின்னா அவர் போல அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே நீங்கள் வளர முடியும். அவரை போல் ஞானத்தில், அவரை போல் விசுவாசத்தில், அவரை போல் தேவத்துவத்தின் வளர்ச்சியில், பிதாவின் சாயலில், இரக்கத்தில், தாழ்மையில், வாட் நாட், எல்லாத்திலையும் வளர முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. இதெல்லாம் விளங்கிட்டோம், ஈஸி, செய்யணும். 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அதுக்கு அடுத்த வசனம் என்ன எழுதி தெரியுமா? மனைவிகளே. அதுக்கு அடுத்த வசனம் புருஷர்களே. அப்போ வார்த்தையினாலாவது செய்கையினாலாவது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா, நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவை பார்த்து அநேக விஷயங்களை நான் செய்ய முடியும்.
இயேசுவை போல் தாழ்மை, இயேசுவை போல் ஞானம் எல்லாம். இப்போ மனைவி, பிள்ளைகள், குடும்பம் அப்படின்னு சொன்னா இப்ப இயேசுவை பார்க்க முடியுமா? சிந்திக்க வைக்கிறேன். இயேசு கல்யாணமானவரா? பவுல் இங்க இருந்தா என்ன பதில் சொல்லுவா தெரியுமா? அட முட்டாள்களா, இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்களேடா, என்னடா உங்களுக்கு சொன்னேன் நானு? நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் செய்கிறவைகள் கிறிஸ்து செய்ததா இருந்தால் அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து செய்யாதவைகளை நீங்கள் அவர் நாமத்திலே, அவருக்குள் எல்லாம் இருக்கிறதுனாலே அவர் நாமத்திலே நீங்கள் நல் மனசாட்சியுடனே குற்றமில்லாதவர்களாய், ஞானவான்களாய், பரிபூரணமாய் நீங்கள் செய்யுங்கள். சாப்பாட்டு முன்னாடி நின்று சாப்பிட்டாலும் சரி, இயேசு சாப்பிட்டாரு. ஆனா எனக்கு மனைவி ஒருவள் இருக்கிறாள். மனைவியோடு சேரும் பொழுது நான் எப்படி இயேசுவை பார்த்து எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும்? புசித்தாலும் குடித்தாலும் வேத வார்த்தையில ரகசியம் இருக்குங்க. ஞானமா தான் வேத வார்த்தை எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுங்க. முப்பத்தி 1ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், இயேசு செய்யாத அநேக விஷயங்கள் இருக்கு. அநேகம் பேர் நாம என்ன இயேசு அப்படி செஞ்சாரா அப்படின்னு கேட்பாங்க. இயேசு குளிச்சாருன்னு எங்கேயாவது எழுதியிருக்கிறாயா? இப்ப இயேசு குளிக்கல அப்படின்னு சொன்னா நீ குளிக்காம அலைவியா? முட்டாள்தனம் இல்லது. எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் குடும்பம் நடத்தினாலும், அதான் அர்த்தம். இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்ப கொலைசியருக்கு திருப்புங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுக்கு தெரியுமா, சகலமும் பரிசுத்தமா இருக்கும் இயேசுவின் நாமத்திலே செய்தால். நான் உழைக்கிற உழைப்பு பரிசுத்தமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, 60 வயசுலையும் தலை சுத்தல் என்னென்னமோ பிரச்சனையோடையும் நான் வேலைக்கு போறேன். என்னடா 5 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், ஒரு வயலாவது எப்பா நீங்க இனிமே வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்றான் நான் பாரு. நன்றி இல்லாத ஜென்மங்கள். இப்படி மாம்சம் சொல்லும், ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டில் இருங்கப்பான்னு ஒரு வயசு சொல்றான் நான் பாரு. அவர்களுக்கு யாரும் என்னுடைய பணம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா மாம்சம் இப்படி சொல்லுது, என்னை உட்கார வச்சு சோறு போடணும், நான் ரிட்டையர்ட் ஆயிடணும் அப்படின்னு. ஆனா ஆவியானவர் இப்படி எனக்கு சலிப்பும் சஞ்சலமும் வரும்பொழுது இத்தனை வயசுலையும் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு ஸ்கூட்டரை, முன்னாடியெல்லாம் வாலிபத்தில் ஸ்கூட்டர்ல டர்ன்னு போய் நிறுத்தி அப்படி இப்படி நிறுத்துவேன். இப்ப அதை தூக்கி ஸ்டாண்டு போடுறது கூட பலன் இல்லை. மூச்சு வாங்கிக்கிட்டு தண்ணி பைய தூக்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு, இன்னைக்கு எத்தனை கேஸுப்பா? 3 கேஸா? 30 கேஸ் பண்ண ஆளு 3 கேஸான்னு பெருமூச்சு விடுறேன். என் மாம்சத்துல எவ்வளவோ பாடுகள் இருக்கு. ஆனா நான் சோர்ந்து போகல. என் சரீர பாடுகளை சொல்லிட்டேன். ஆவி எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க. கண்ணதாசன் பாட்டு பாடலைங்க, விசுவாசம். 5 பிள்ளை என்ன 50 பிள்ளை என்ன, நீங்க சோறு போடுவீங்க என்னடா, நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், சாகிற வரைக்கும் சம்பாதிப்பேன்டா, நான் ஒரு பயத்தை கையெழுந்த மாட்டேன். ஊழியத்துக்கு எங்க போனாலும் கார்ல டீசல் போட்டுட்டு போறேன். ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு சொன்னா ஐயோ பாவம், பெட்ரோல் செலவுக்காக காசு கொடுத்து விடுங்கடா, ஒரு 500 ரூபாய் காணிக்கப்பட்டில இருந்து எடுத்து கொடுங்கடா. நெவர் மைண்ட். கிறிஸ்துவுக்குள் நான் சம்பாதிக்கிறது என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக அல்ல. தேவனே உடைய நாம மகிமைப்படணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, எனக்கு சம்பாதிக்கிற திறன் இருக்கு. வேலையை விட்டுட்டு போறேன்னு சொன்னா கூட ஐயோ போகாதீங்க போகாதீங்க, மயக்க டாக்டர்களே இல்ல. ஒரு வாரத்துல 7 நாள்ல 3 நாள் வந்து வேலை செஞ்சுட்டு போங்க, சம்பளம் வாங்கிக்கங்கிறான். வேலைக்கு போறதுக்கு எனக்கு வலிக்குதா? சுயநலமா இருந்தா அப்படி யோசிப்போம்.
பொண்டாட்டி மேல சலிப்பு வரும். பொண்டாட்டியாவது சொல்றாளான்னு பாரு. 60 வயசு ஆயிருக்கு, உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாளான்னு பாரு. யார் மேலேயும் சலிப்பு வராது கிறிஸ்துவுக்குள் இருந்தால். எவ்வளவு சரீர பலகீனம் இருந்தாலும் என் உடம்புல தெம்பு இருக்கு, நாசியிலே சுவாசம் இருக்கு. இப்படித்தான் நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்பதான் உங்கள்கிட்ட சொல்றேன். As long as I am alive, if I am able to earn money, I will earn money. As long as I am alive, if I am able to serve God, I will serve God. சாகிற வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிப்பேன், ஊழியம் செய்ய முடிஞ்சா ஊழியம் செய்வேன். பக்கவாதம் வந்து படுத்துக்கிட்டேன்னா ஊழியத்துக்கு போக முடியாது. பக்கவாதம் வந்து படுத்துக்கிட்டேன்னா வேலைக்கு போக முடியாது. உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டியதானே. நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே செய்யுங்கள். அப்ப சலிப்பு இருக்காது, சஞ்சலம் இருக்காது. யாருடைய ஓட்டும் உங்களுக்கு தேவையில்லை, யாருடைய பச்சாதாபமும் உங்களுக்கு தேவையில்லை. You are not at the mercy of anyone. தேவனுடைய இரக்கத்தினால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை இரக்கம். தேவனே என் மேல் இரக்கமா இருக்கிறீங்க, ஆகையினால்தான் நான் பக்கவாதம் வராம கம்பம் ஊனிக்கிட்டு இல்லாம நடந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க எனக்கு ஒன்ன கொடுத்துருக்கிறீங்க, நான் ஏன் 4 பேர்கிட்ட காணிக்க வாங்கணும்? நான் ஏன் பெட்ரோல் காசு வாங்கணும்? இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுயாதீனம். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே நாம் எவ்வளவோ செய்ய முடியும். ஆனா நாம் பயந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் நான் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லிட்டு தான் உட்காரணும். இந்த வார்த்தை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 'உங்களுக்கு தெரியுமா, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் சாத்தானுடைய இருளுடைய ராஜ்யத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். சரி, தனிப்பட்ட விதத்தில் நான் எவ்வளவு விசுவாசமா இருந்தாலும் எவ்வளவு ஆவியில வாழ்ந்தாலும் நான் இருக்கிறதோ எதிராளியினுடைய எல்லை. எங்க போனாலும் பிசாசு தான் இருக்கிறான். என்ன செய்வீங்க? எங்க போனாலும் பிசாசு தான் இருக்கான். உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. இப்ப தொடர் நடுங்கணுமா? ஐயோ, எதிராளியினுடைய எல்லையில் இருக்கிறோம். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், இது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எழுதியிருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கிறேன். இருந்தாலும் அதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 14ஆம் வசனம் 13லிருந்து வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13லிருந்து. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். உங்களுக்கு தெரியுமா, சிலுவையில் அவர் சாகும் பொழுது எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, ஐயோ பாவம், பாவம் செய்யாத ஒருத்தரை இப்படி பாவியை போல கொலை செஞ்சு விட்டாங்களே, படுபாவிய. இப்படித்தான் பொம்பளைங்க ஒப்பாரி வச்சு அழுதுப்பாங்க. என்ன பெத்த ராசா, பாவம் அறியாத ஒன்ன பாவமாக்குனாங்களே. இப்படி எத்தனை ஸ்திரீகள் அழுதாங்களோ. பவுல் எப்படி பார்த்தாருன்னு பாருங்க. இயேசு சிலுவையில மரித்தத பவுல் எப்படி பார்த்தார்? ஆசை இச்சையுள்ள மாம்சத்தில் இருந்த அவர் அந்த ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல், தன்னைத்தானே ஒரு முறை கூட உயர்த்தாமல், பெருமையா இல்லாமல், தனக்கானதை தேடாமல், சுயநலமாய் நடக்காமல் 33 வருஷம் சிலுவை சுமந்து ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து கடைசியில சிலுவையிலே அவர் மரித்த பொழுது, எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன பொழுது, சாத்தான், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற சாத்தான், அவனுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? இந்த எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி 2 வயர்ல தான் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். அது ரெண்டையும் தொற்றுச்சுன்னா உடனே பளிச்சுன்னு லைட் எரியும், ஃபேன் ஓடும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதே போல பொல்லாங்கன் எங்க போனாலும் பிசாசு தான். ஆனா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? என் மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சைகள். ஆனா இந்த எலக்ட்ரீஷியன் செய்வாங்க, பயந்துகிட்டு இருப்போம். அவர் வாட்டுக்கு அப்படி கட்டிங் பிளேயரை வச்சுட்டு கடக்குன்னு கட் பண்ணி, இனிமே ஒன்றும் செய்யாது,
எல்லாத்தையும் தொடுங்க. அது மாதிரி ஆண்டவர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும், அது எவ்வளவு நேரம் தொட்டுக்கிட்டு இருக்கட்டும், எவ்வளவு பெரிய எக்யூப்மெண்டா இருக்கலாம், டக் கட் பண்ணியாச்சு. ஆசை இச்சைகளை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜெயிச்சாச்சு. ஆகையினாலே அங்க ஒப்பாரி வச்சு அழக்கூடாது, பெரிய வெள்ளி கொண்டாடக்கூடாது. அஞ்ஞானிகளை போல சிலுவையிலே பவுல் சொல்லுகிறார், அவர் சிலுவையிலே மரித்த பொழுது, அவர் எல்லாம் முடிந்தது என்று உயிர் விட்ட பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, உலகத்தின் அதிபதி சாத்தானும் சாத்தானுடைய சேனைகளும் தோற்கடிக்கப்பட்டார்கள். எப்படி தோற்கடிக்கப்பட்டார்கள்? இங்க என்ன வாசம்? வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் எழுதியிருக்கு. இங்க மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ன எழுதி தெரியுமா? All sins forgiven, the slate wiped clean, that old arrest warrant cancelled and nailed to Christ's cross. He stripped all the spiritual tyrants in the universe of their shame authority at the cross and marched them naked through the street. எங்கூர் பாஷையில எழுதியிருக்கார்கள். என்னையா நீ தேவாரத்துக்கார ஆளு இங்கிலீஷ்ல வாசிட்டு எங்கூர் பாஷைங்கிறாரு? சொல்லவா உங்களுக்கு? எங்க ஊர்ல சண்டை போட்டு ஒருத்தரை ஜெயிக்கிறதுன்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஜெயித்தவனை பார்த்து சொல்லுவாங்க, ஜெயிச்சடா, வேட்டியை உருவி அம்மனமா ஓட விடுறா பயல. வேட்டியை உருவிட்டு அம்மனமா ஓடுறவன் தான் தோத்தவன். இங்க எழுதியிருக்கு, கிறிஸ்து சாத்தானை அவனுடைய அதிகாரங்களை உரிந்து, வேட்டியை உரிந்து அம்மனமாக்கி and marched them naked through the street. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். சாத்தானை குறித்து எனக்கு பயம் கிடையாது. இயேசு சிலுவையிலே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி செத்த பொழுது, தலை சாய்த்த பொழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதாங்க வெளிப்பாடு இல்லாத ஜனங்கள். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் பெரிய வெள்ளி கொண்டாடுறாங்க. 7 வார்த்தைகளை சொல்லி கடைசியில் எல்லாம் முடிந்தது. ஆனா பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பவுல் கொலோசியருக்கு சொல்லும் பொழுது, சிலுவையில் அவர் மரித்த பொழுது சாத்தான் அம்மனமாய் தோத்து ஓடு ஓடு விரட்டப்பட்டான். அல்லேலூயா. இனிமே சாத்தானுக்கு யாராவது பயப்படணுமா? அது எதிர்ப்பா இருந்தன, வியாதியா இருந்தன. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவின் நாமத்திலே எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். நான் சொன்னது போல புருஷன் மனைவி ஐக்கியத்தில் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். இயேசுவின் நாமத்திலே நான் சாப்பிடுறது எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். அதுல வேண்டியது வேண்டாதது, செய்யக்கூடாதது செய்யக்கூடியது. இந்த சபையிலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரதர் என்கிட்ட கேட்கிறார், பிரதர் அப்பம் விற்கிற ஆராதனைன்னு முதலே சொல்லிருங்க பிரதர், உங்களுக்கு தெரியுமா நான் தகுதி இல்லாமல் போயிட்டேன். என்ன ஐயோ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாரோ அப்படின்னு சொல்லி கேட்டா, மனைவியோட சேர்ந்து வந்தேன் பிரதர், நீங்க என்னடானா அப்பம் விற்கணும்னு சொல்றீங்க, தீட்டு இல்லை? எந்த முட்டாள் சொன்னது? இயேசுவின் நாமத்திலே சகலமும் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்பம் விற்கிறதுக்கு தகுதி தேவனால் உண்டாகி இருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால் உண்டாகி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? சகலமும் பரிசுத்தமாக இருக்கிறது. அவுட்சைட் த மேரேஜ் எவ்ரிதிங் இஸ் சின், வித்தின் த மேரேஜ். வாலிபர்களே, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கல்யாணம் பண்ண பிறகு தெரிய வேண்டிய விஷயங்களை, என்னடா பிரதர் திரும்ப திரும்ப மனைவியோடு சேர்ந்து அது என்னன்னு போய் பார்ப்போமே, நெட்ல போய் பார்ப்போம்ல, முட்டாள். தேவன் மறைத்து வைத்திருக்கிற எதுக்கு உறிஞ்சு பார்க்க விரும்புற நீ? You don't need to see. No, உனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. கல்யாணம் ஆன பிறகு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எல்லாம் தெரிய வரும். அதை நீ நெட்ல போய் பார்க்கணுமோ? போனோகிராபி, சாத்தானுடைய தந்திரம். எதையெல்லாம் தேவன் மறைச்சு வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நான் ரகசியமா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் நெட்ல எனத்தையாவது போட்டு வச்சிருப்பான். அதை போய் பார்க்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும்
நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். வித்தின் த மேரேஜ் பவுண்டரி நானும் என் மனைவியும் நாங்கள் செய்கிற எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. அதில் கூடாதது, கூடக்கூடியது, அது இதுன்னா எதுவுமே கிடையாது. எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. as long as we have the spirit of Christ. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள், சுயநலமாக இருக்காதீர்கள். எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்பம்பிக்கிறதற்கு எவ்வளவோ நாம் நம்மை நிதானிக்க வேண்டியிருக்கு. அதை அப்பம்பிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ என்னுடைய இருதயத்தில் இருந்த பாரம் இறங்கிவிட்டது. ஆமேன். நான் ஆமேன் சொல்றேன், இறங்கிடுச்சு.